அமெரிக்க கடற்படை உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது. ஏன் ஹர்முஸ் ஜலசந்தியை பாதுகாக்க முடியாமல் திணறுகிறது? உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த கடற்படை வைத்துள்ள அமெரிக்காவால் ஏன் ஹர்முஸ் ஜலசந்தியில் செல்லக்கூடிய கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை? ஏன் ஹர்முஸ் ஜலசந்தியை தனது கட்டுப்பாட்டில் அமெரிக்காவால் கொண்டு வர முடியவில்லை? ஏன் எந்த நாடுமே அமெரிக்காவிற்கு ஈரான் விஷயத்தில் உதவ முன்வரவில்லை என்ற கேள்வி எல்லோருடைய மனதிலும் எழும். ஆனால் இதற்கு முக்கிய காரணமே அந்த இடத்தின் புவியியல் அமைப்பும் ஈரான் நடத்தும் போர் முறைதான் முக்கிய காரணமே. அமெரிக்க கடற்படை உலகிலேயே மிகவும் வலிமையானது என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஹர்முஸ் ஜலசந்தி விஷயத்தில் ஹர்முஸ் ஜலசந்தியை முழுமையாக பாதுகாப்பதில் உள்ள சிக்கல் என்பது இராணுவ பலத்தை பொறுத்தது கிடையாது. அது அந்த இடத்தின் புவியியல் அமைப்பு, அதாவது ஜியாகிரபி மற்றும் போர் வியூகம் சார்ந்தது ஆகும். அதாவது ஹிட்லர் எப்படி சரியாக கணிக்காமல் போர் சென்று தோற்றாரோ அதுபோலதான். சின்ன நாடுதான் ஈரான். ஆனால் ஈரானை தாக்கி அளிக்க முடியாததற்கு காரணம் அதற்கு இயற்கையாகவே அமைந்துள்ள பாதுகாப்பு தான். ரஷ்யா எப்படி குளிர் நிறைந்த பிரதேசம் என்று தெரியாமல் போய் ஜெர்மனியின் ஹிட்லர் படை தோற்றதோ அதுபோல் அமைந்துவிடும். அதாவது ரஷ்யாவின் பறந்து விரிந்த நிலப்பரப்பையும் கடுமையான குளிரையும் ஹிட்லர் படை சரியாக கணிக்கவில்லை. ஜெர்மனிய இராணுவம் ரஷ்யாவின் உட்பகுதிக்குள் செல்ல செல்ல அவர்களுக்கான உணவு மற்றும் எரிபொருள் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. இறுதியில் ஜெனரல் விண்டர் என்று அழைக்கப்படும் ரஷ்ய குளிர் அவர்களை வீழ்த்தியது. ஈரான் நிலப்பரப்பை ஹிட்லர் எதிர்கொண்ட ரஷ்யா குளிரோடு ஒப்பிடலாம். ஏனெனில் ஈரானின் சாக்ரோஸ் மற்றும் அல்போர்ஸ் மலைத்தொடர்கள் ஒரு இயற்கையான மதில் சுவை போன்றது ஆகும். அமெரிக்காவோ அல்லது வேறெந்த நாடோ ஈரானை தாக்க நினைத்தால் அவர்கள் கடற்கரையில் இருந்து முன்னேறி மலைகளை கடக்க வேண்டும். முதலில் மலைகளில் பதுங்கியிருக்கும் ஈரானிய படைகள் தாக்குவது தரைப்படைக்கு ஒரு நரகமாக மாறும். ரஷ்யா எப்படி பின்வாங்கி சென்று எதிரியை தனது பரந்த நிலப்பரப்பிற்கு இழுத்து வந்து சாகடித்ததோ அதே போன்று ஒரு போர் முறையை ஈரான் பின்பற்றுகிறது தற்போது. அதாவது ஈரானின் முக்கிய நகரங்கள் மற்றும் ஏவுகணை தளங்கள் எல்லாமே மலைகளுக்கு அடியிலும் பாலைவனங்களுக்கு பின்னாலும் மறைக்கப்பட்டுள்ளன. எதிரி நாட்டு இராணுவம் உள்ளே நுழைய முயன்றால் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றே தெரியாத ஈரானிய குழுக்களிடம் சிக்கி சின்னாபனமாகிவிடுவார்கள். அதாவது ஈரான் மொத்தம் 7 நாடுகளுடன் தனது நில எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. மேற்கு பகுதியில் ஈராக் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளை எல்லையாக கொண்டுள்ளது. வடக்கு பக்கம் ஆர்மீனியா மற்றும் அஜர்பைஜான் மற்றும் துர்க்மெனிஸ்தான் ஆகிய நாடுகளில் எல்லையாக கொண்டுள்ளது. கிழக்கு பக்கம் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் எல்லையாக கொண்டுள்ளது. வடக்கில் காஸ்பியன் கடல் மற்றும் தெற்கில் பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடா ஆகிய நீர் எல்லைகளையும் கொண்டுள்ளது ஈரான். ஈரானை இராணுவ ரீதியாக வீழ்த்துவது ஏன் கடினம் என்பதற்கு அதன் நிலப்பரப்பு தான் முக்கிய காரணமாக இருக்கிறது. ஈரான் ஒரு தட்டு போன்ற அமைப்பு கொண்டது. அதன் விளிம்புகள் முழுக்க முழுக்க உயர்ந்த மலைத்தொடர்களால் சூழப்பட்டிருக்கிறது. அதாவது சாக்ரோஸ் மலைத்தொடர் ஈராக்கிற்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய சுவரை போல் இருக்கிறது. எந்த ஒரு தடற்படை இராணுவமும் இந்த மலைகளை கடந்து ஈரானுக்குள் நுழைவது என்பது தற்கொலைக்கு சமமாகும். அதுபோல அல்போர்ஸ் மலைத்தொடர் வடக்கு பகுதியில் பாதுகாப்பை தருகிறது ஈரானுக்கு. மலைகளை கடந்து உள்ளே நுழைந்தாலும் ஈரானின் மையப்பகுதி மக்கள் வாழ தகுதியற்ற வறண்ட தசிட் கபீர் மற்றும் தசிட் ஈலூத் ஆகிய உப்பு பாலைவனங்களால் ஆனது. எதிரி நாட்டு இராணுவங்கள் இந்த வெப்பத்திலும் பாதையற்ற இடங்களிலும் முன்னேறுவது மிக மிக கடினமாகும். ஈரான் பாரசீக வளைகுடாவின் நீண்ட கடற்கரை கொண்டுள்ளது. உலக எண்ணெய் வர்த்தகத்தின் நரம்பான ஹர்முஸ் ஜலசந்தியை ஈரான் தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. தன் மீது தாக்குதல் நடந்தால் இந்த ஜலசந்தியை மூடி உலக பொருளாதாரத்தை ஈரான் முடக்க முடியும். ஈரானின் மலைப்பகுதிகள் மிகவும் கடினமான பாறைகளானவை. ஈரான் தனது ஏவுகணைகள் மற்றும் அணுசக்தி மையங்களை இந்த மலைகளுக்கு அடியில் ஆழமான சுரங்கங்களில் மறைத்து வைத்துள்ளது. நவீன ஏவுகணைகளால் கூட இந்த மலைகளை துளைத்து அந்த மையங்களை அழிப்பது மிக மிக கடினமாகும்.